அரசு பேருந்து பயணம் சொகுசா சோதனையா என்ற நியூஸ் 7 தமிழின் கள ஆய்வு குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அவற்றை தற்பொழுது கேட்கலாம். நேரலையில் ஒரு பொதுமக்கள் சார்ந்து ஒருவர் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், யாரு எங்கிருந்து நீங்க கால் பண்ணிருக்கீங்க? சார், என் பேர் கௌதம். நான் வந்துட்டு இப்போ மரமன்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், ஆக்சுவலி என்னுடைய நேட்டிவ் வந்து திண்டுக்கல். சரி. ஏதோ ஒரு எல்லா ஒரு பண்டிகைக்கும் இல்ல ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்துக்குமே நான் பஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதான் வந்து ஈஸியா நான் ஊருக்கு போயிட்டு வராது. ஆனா ஒரு பண்டிகை காலத்துல நான் டிராவல் பண்ற ஒரே பஸ் வந்துட்டு பல மடங்கு பிரைஸ் வந்துட்டு உயருது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எனக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது நீங்க ஒரு புகாரா தெரிவிங்க. அந்த ஒரு நியூஸ் நம்ம வரத பாக்கலாம். நீங்க வந்துட்டு அதிக கட்டணம் வசூலிச்சா நீங்க வந்து ஒரு புகார் தெரிவிங்க, நாங்க வந்துட்டு நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனா அந்த ரெட் பஸ் ஆப்ல நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதே பஸ் வந்துட்டு நார்மல் நாள்ல எவ்வளவு பிரைஸ் போகுது, ஃப்ரைடேஸ்ல எவ்வளவு பிரைஸ் போகுது, இல்ல ஒரு தீபாவளி இல்ல ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் அப்போ எவ்வளவு பிரைஸ் போகுதுன்னு அந்த ஆப்ல நீங்க ஈஸியாவே பார்க்கலாம். ஆனா அது நீங்க வந்துட்டு ஒரு பப்ளிக் இருந்து ஒரு புகாரா வரணும்னு ஏன் எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. இது அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணலாம். அது ஏன் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியல. ஓகே, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி கௌதம்.